ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ தான் அண்டா காக்கசம். நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருந்தேன், நம்ம ஆஹா கல்யாணம் டீம்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லி. இப்போ கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ஆஹா கல்யாணம் டீமில் வந்து 3 ஹீரோயின்ஸ், அதாவது அக்கா தங்கச்சிகள் 3 பேர் இருக்காங்க இல்லையா, ஹீரோயின் ப்ளஸ் அவங்க சிஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. அவங்க 3 பேர் மட்டும்தான் வந்திருக்காங்க போல இருக்குது. அவங்க கூட எக்ஸ்ட்ரா ஒருத்தராக ஷில்பா இவங்களும் வந்திருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பனிவிழும் மலர்வனம் அப்படிங்கிற சீரியலில் ரொம்பவே சூப்பராக நடிச்சு கொடுத்துருந்தாங்க. ரீசெண்டாக தான் அந்த சீரியலுமே எண்டாச்சு. அவங்க ரீசெண்டாக அண்டா கசம் ஷோவில் நம்ம ஆஹா கல்யாணம் டீமோடு சேர்ந்து வந்திருக்காங்க போல இருக்குது. ஹீரோ அப்புறம் அவங்க பிரதர்ஸ் யாருமே வரல அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரீசெண்டாக ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து ஃபேன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஒரு சில பிக்ஸ் எல்லாம். அந்த பிக்ஸில் வந்து நடிகைகள் மட்டும்தான் இருக்காங்க. ஹீரோஸோ அவங்க பிரதரோ யாருமே கிடையாது. அப்கமிங்கில் இவங்க 3 பேர் ப்ளஸ் ஷில்பா ஒரு டீமாக வந்து நிற்க போகிறாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் நிற்க போகிற டீமும் ரொம்பவே சூப்பரான ஒரு டீம் தான் வந்திருக்காங்க. அதை பற்றி நான் கண்டிப்பாக சொல்கிறேன் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ரசிகர்களுக்கு கொஞ்சம் டிஸ்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். நானுமே எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு தான் நினச்சேன். எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் மகா வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதோட இவங்க 2 பேரோட பிக் வந்து கிடச்சிருந்தது. ஓகே, எல்லாரும் வந்திருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பார்த்தா டோட்டல் டிஸ்பாயின்மெண்ட் தான். ஆனாலும் ஹீரோயின்ஸ் வந்திருக்காங்க, ஹீரோயின் ப்ளஸ் சிஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. ஹாப்பி தான், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. டீமில் மற்றவங்களாம் கொஞ்சம் பிஸியாக இருந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மேபி அதனால் கூட வராமல் இருந்திருக்கலாம்.